குளிச்சுட்டு ரெடி ஆகுமா? இருமா, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன். என்னப்பா முழிப்பு வந்துடுச்சா? தூங்கினா தானம்மா முழிக்கிறதுக்கு. நட்ராஜ், டாக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அந்த நினைப்பு வரப்போ வேற ஏதாவது நினைக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல? எப்படிம்மா? பாவமா புஜ்ஜு பாபு, அந்த இடத்துல நாயலமா இருந்திருக்கணும். இது பாரு, நாங்கெல்லாம் ஒன்னதான் நம்பி இருக்கோம். நீ எப்படி மனசு உடைச்சிட்ட? எப்படிப்பா? நீங்க எப்படிம்மா என்ன நம்புறீங்க? நான் உங்களுக்கு எதுவுமே செய்யலம்மா, செய்யவும் முடியல. எனக்குலாம் செய்யணுங்கிற ஆசைப்படுற யோகிதை கூட கிடையாதும்மா. சொந்தமா ஒரு வீடு கட்டி அதுல உன்னை குடி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாம் போச்சு. நம்ம மதிக்கு குழந்தை பிறக்கிறப்போ அவ வீட்டுல மட்டும் இல்ல, இந்த ஊரே மூக்குல விரல வைக்கிற மாதிரி மாமன் சீரை கொண்டு போடணும்னு நினைச்சப்பா. அதுவும் முடியல. சூரியோட கல்யாணத்தை திருவிழா மாதிரி நடத்தணும்னு ஆசைப்பட்டப்பா. இது எதுவுமே முடியலையம்மா. நான் பிறந்ததுல இருந்து நம்ம குடும்பத்துக்குன்னு சின்னதா ஒரு நல்லது கூட பண்ணலையம்மா. கஷ்டம் கஷ்டம்னு கஷ்டத்தை கொடுத்தே உன் மனசை காயப்படுத்திட்டேனம்மா. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், சேவியா? சொல்லுப்பா. கொஞ்சோண்டு விஷம் கொடுத்துருமா, செத்து போயிடுறவா. ஐயோ நட்ராஜ், என்னப்பா இது? செத்து போயிடுறவா. சத்தியமாம்மா, உண்மையதாம்மா சொல்றேன். இதுக்கு மேலே உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரலம்மா. பிளீஸ்மா. தம்பி, என்ன வார்த்தைப்பா இதெல்லாம்? இந்த வீட்டுக்கு ஒரே புள்ள பண்ணி நாங்கெல்லாம் நீ இல்லாம. இது பாருப்பா, இந்த கம்பெனி போனா என்னப்பா, போகட்டும். இந்த மாதிரி 10 கம்பெனி உன்னால ஆரம்பிக்க முடியும்பா. காசு பணம்ல அப்ப தானா வரும்பா. இப்போதைக்கு நீ இந்த குடும்பத்துக்கு தலைவனா இருந்தா போதும்டா. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசி உங்க அம்மாவை நீ சாவடிச்சிடாதடா, சாவடிச்சிடாத. டேய், நீ ஏன்டா கவலைப்படுற? அம்மா வேலைக்கு போக வேண்டாம்டா. ஒவ்வொரு வீட்லயும் அம்மா பார்த்த அத்தனை வேலையும் நான் போய் பாக்குறேன்டா. விடுமதி, அவன் போய் சாகட்டும். ஏண்டா நீ செத்துட்ட மட்டும் நாங்கெல்லாம் நிம்மதியா இருந்துருவோமாடா? அழாதீங்கம்மா, தயவு செஞ்சு கண்ணை தொடச்சுக்கோங்கம்மா. இனிமே இந்த வீட்டுல யாரும் அழக்கூடாது. உங்களை அழவும் விட மாட்டேன், நானும் அழமாட்டேன். அம்மா, ஒரு தடவை அகில் அண்ணா எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னார்ல, அப்போ கூட திமிரா வேலைன்னு சொல்லிட்டேன். இப்ப அகில் அண்ணன் கிட்ட சொல்லி அந்த வேலையை வாங்கி தர சொல்லுமா, நான் போறேம்மா. என்னம்மா தயங்குறீங்க? இல்லப்பா, நீ கொஞ்ச நாளைக்கு வீட்லயே இருப்பா. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லதாம்மா இருக்கேன். நாளைக்கே அந்த அண்ணன் கிட்ட சொல்லி எனக்கு வேலை வாங்கி கொடுமா. ஆமாமா, இவன் சொல்றதும் கரெக்ட் தான். வேலைக்கு போனா மனசுல வேற எந்த எண்ணமும் வராது. அதுக்காகவாவது அவன் சீக்கிரம் வேலைக்கு போட்டோமா. சரி, வேலைக்கு போறதுனால என் பிள்ளைக்கு மனசு தேரும்னா அவன் போகட்டும். தம்பி, நான் நாளைக்கே அகிலன் தம்பி கிட்ட பேசிடுறேன்ப்பா. அப்பா நகை நகைன்னு போட்டு நச்சரிச்சுட்டா. எப்படியோ அவங்க அம்மாட்ட அதான் எதன்னு சொல்லி சமாளிச்சு விட்டுட்டு வரக்குள்ள போதும் ஆயிடுச்சுடா. ரொம்ப பெருமைப்படுக்காதம்மா.
இந்த மாதிரி முன்ன மாதிரிலாம் இல்லை. என்னம்மா பேசுகிறா பாத்தியா? எனக்கு என்னமோ அவள் கொஞ்சம் தெளிஞ்சிட்டாலோன்னு தோணுதுமா. டேய், அவளை அந்த மாதிரி பேச வச்சதே நீதானடா. ஏதோ நமக்கு ஒரு இழிச்சுவாய் பொண்ணு மாட்டி இருக்குதுன்னா அது ஒரு அளவோட பாத்துக்கணும். நீ அவளையே கேவலப்படுத்துற மாதிரில பண்ணிட்டு இருக்க. சரி சரி விடுமா. எப்பவுமே அவன் நமக்கு அடிமைதாம்மா, எங்கேயும் போயிட மாட்டான். ஆனா இந்த ரஞ்சினி விஷயத்தை தான் சீக்கிரம் முடிக்கணுமா. என்னமோ போடா. நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன்னு பார்த்தா 2 கல்யாணம் பண்றதுக்கே உனக்கு துப்பு இல்லாம போச்சு. உன்னையெல்லாம் வச்சு நான் எப்படி கரை சேர போறேனே தெரியலையே. கொஞ்சம் பொறுமையா இருமா. ரஞ்சினியோட என் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் பெருசா பிளான் பண்ணுவோம். என்னதான் இருந்தாலும் மதி இல்லைன்னா எனக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்குடா. இந்நேரம் அவன் இங்க இருந்திருந்தானா அத்தனை வீட்டு வேலையை அவ ஒருத்தியே பண்ணிருப்பா. உனக்காக இப்ப நான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இந்த சித்ரா வேற ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறா. அம்மா கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன் ப்ளீஸ்மா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஆஃப் பண்ணிட்டு போய் படுப்போ. போ, மரியாதை போய் படு. மூஞ்ச பாரு, என்ன பண்ணாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. டைம் 9 ஆயிடுச்சு. அவன் சொன்ன மாதிரி ஏதோ பேசிடுவானோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். இது காதல் நேரம். உங்க எல்லா காதல் பிரச்சனைக்கும் வடிகால உங்களோட போன் கால் இருக்க போது. நம்மளோட முதல் காலர் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம், காதல் நேரம். வணக்கம் மேடம், நான் கோயின்கிற கோபால் பேசுறேன். சொல்லுங்க கோபால், உங்க காதல்ல என்ன பிரச்சனை? காதலி தான் பிரச்சனை. அவங்க பேரு சொல்ல விரும்புறீங்களா? வேணாம் மேடம், என்னுடைய காதல் நிஜமானது. அந்த பொண்ணை நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்பல மேடம். ஓ, ஃபேண்டாஸ்டிக் லவ். வேணும்னா ஒன்று சொல்கிறேன் மேடம். அந்த பொண்ணு பேரோட எழுத்து சி, கடைசி எழுத்து ரா, நடுவில் ஒரு எழுத்து இருக்கு, அது மட்டும் வேணாம் மேடம். கோபால், உங்க காதலியை நீங்க முதல்ல எங்க சந்திச்சீங்க? ஒரு ரீசார்ஜ் கடையில் ஆரம்பிச்ச அழகான காதல் மேடம் அது. தேவதைகளுக்கு ரெக்க இருக்குன்னு நான் புத்தகத்தில் படிச்சிருக்கேன். ஆனா அது உண்மை இல்லை. ஏன்னா என் காதலிக்கு தான் ரெக்கையே இல்லையே. ஆனாலும் அவ எனக்கு தேவதையா தான் தெரிஞ்சா. அவனை விட்டுட்டோம், இன்னொரு கை பாத்துக்கிறேன். என்னாச்சு கோபால், அப்படியே விட்டுட்டீங்க? ஏண்டி, டிவி விட்டுட்டு ரேடியோ பெட்டி போட்டு கேட்டு இருக்கியா? கடுப்பேத்தாம கவனிப்படுமா. இவன் ஏன் இதுக்கு இப்படி கோச்சுக்கிறா? கோபால், லைன்ல இருக்கீங்களா? ஹலோ கோபால். அப்போ எனக்கு 100 வானவில்ல போத்தி விட்ட மாதிரி இருந்துச்சு. உங்களுக்குள்ள எப்ப பிரச்சனை ஆரம்பிச்சது? எங்களுக்குள்ள நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் ஒன்று நடந்து முடிஞ்சது. அப்படி என்ன சம்பவம்? அது வேணாம் மேடம். இது பாருங்க, காதல் நேரத்துக்கு வந்துட்டு எதையும் மறைக்க கூடாது. சொல்றத பத்தி ஒண்ணும் இல்ல. சொல்லிடாதடா, சொல்லிடாத. நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணலாம் கோபால். அத பத்தி பேசினாலே எனக்கு அழுக வந்துடும் மேடம். கோபால், காதலுங்கிறதே ஆண்களையும் பெண்களையும் அழ வைக்கிற ஒரு வித்தியாசமான கிளிசரன். நீங்க எதுவா இருந்தாலும் மனம் தளராம சொல்லுங்க. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. எங்க காதலுக்கு கற்பே இல்லாம போயிடுச்சு மேடம். மிஸ்டர் கோபால், கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். அழாதீங்க கோபால், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இல்ல மேடம், என்னால முடியல மேடம். உணர்ச்சி வசப்படாதீங்க கோபால். நடந்த நிகழ்வை மனசை விட்டு பேசுறப்பதான் அந்த சோகம் மனசை விட்டு போகும். அதுக்கப்புறம் உங்க மனசு காய்ந்த ரோஜா இதழ் மாதிரி காத்துல பறக்க ஆரம்பிச்சிடும். சாரி மேடம், நடந்த அந்த சம்பவத்தை எப்ப நினைச்சாலும் என் நெஞ்சுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்கு மேடம். சரி கோபால், பதட்டப்படாம விஷயத்துக்கு வாங்க. ஒரு நாள் மதியம் பகல் பொழுதுல என்ன பாக்குறதுக்காக வந்திருந்தா. அன்னைக்குதான் மேடம் பகல்லையே நிலா வந்துச்சு. முடியல. அப்படியே கோடி நட்சத்திரங்களை கொட்டி மூடி வச்ச மாதிரி என் மனசுக்குள்ள ஒரே தவிப்பு, என் நெஞ்சுக்குள்ள அப்படியே ஒரே படபடப்பு. என்ன நடந்துச்சுன்னு நான் யோசிக்கிறதுக்குள்ள என் கற்ப பறி போயிடுச்சு மேடம். ஆரம்பிச்சிட்டோம்.
என்ன நினைச்சாலும் தெரியல, என் கற்ப களவாடிட்டு என் காதல காவ வாங்கிட்டு போயிட்டா மேடம். இப்பவும் சொல்றேன், நான் சாவர வரைக்கும் அவளுக்காக காத்துட்டு இருப்பேன் மேடம். கோபால், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. அழாதீங்க கோபால். இல்ல மேடம், உயிர் மாதிரி தான் கற்பும், அது ஒரு முறை தான் போகும். என் கற்புக்கு என் காதலி தான் பதில் சொல்லணும் மேடம். அவ களைச்சு போட்டு போன இந்த மனச வேற யாராலையும் சரி பண்ண முடியாது மேடம். என்னோட வாழ்வும் சாவும் அவ கையில தான் இருக்கு. ஆமாண்டா, உன் சாவு என் கையில தான் இருக்கு. காதல நிச்சயமா அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் உங்களை தேடி வருவாங்க. ஏய், இப்ப குறி, கோபால் குறி இப்படி. அவரோட என்ன காதலிக்காக கன்றாவிடி இது? ஒரு அருமையான இத போய் பாடலை உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்க. கேட்க படுத்து தூங்குடி. ஏய், இந்த நேரத்துல யாரு போன்ல? சச்சின்மா, சரி, இங்கேயே இருந்து பேசு. இங்க சிக்னல் கிடைக்காது. இரு, நான் வெளியே போய் பேசிட்டு வரேன். இங்கேயே பேச வேண்டியதானே? வேண்டாமா? ஹலோ, நான் சச்சின் பேசுறேங்க. தெரியும். நான் எங்க இருக்கேன்னு தெரியுதா? எங்க? இங்கதான், சென்னையில. ஐயோ, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்துகிட்டே இருக்கேன். ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சொல்லியிருந்தா நானும் ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பேன்ல. ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு தான். அப்புறம் இப்பதான் கார்ல கேட்டுக்கிட்டே வந்தேன். ஒரு எஃப்எம்ல காதல் நேரம்னு ஒரு ப்ரோக்ராம் கேட்டேன். சொல்லுங்க. அந்த ப்ரோக்ராம் ரியலி சூப்பர் இல்ல? இவ்வளவு நேரம் நானும் அதுதான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த பையன் ஏதோ பேசிட்டு இருந்தாரே, அந்த பையன் பேரு கூட ஏதோ ராம்பால். இல்ல, கோபால். எஸ் 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 கோபால் இல்ல? பாவம்ல அந்த பையன். ஆ, ஆமா சச்சின். கேட்ட உடனே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அந்த பையனை ஏமாத்தின அந்த பொண்ண அவன் தேவதன்றான். ஆனா உண்மையிலே அவ ஒரு ராட்சசியா தான் இருக்கணும். என்ன சொல்றீங்க சித்ரா? ஆமாமா, அந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. கண்டதும் சுட சொல்லி கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டா கூட தப்பு இல்ல. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு நம்ம கேட்கவே இல்லையே. அது என்ன வேணா இருந்துட்டு போட்டும் சச்சின். ஆனா அந்த பொண்ணு இப்படி பண்ணிருக்க கூடாதுல்ல. இப்படிப்பட்ட பொண்ணு இருக்க ஊர்ல நானும் ஒரு பொண்ணா இருக்கிறத நினைச்சு வெக்கப்படுறேன். பாவம், ஒரு ஆம்பளை அழவிட்டாவ நல்லாவே இருக்க மாட்டா. சரி சரி சரி, நீங்க எதுக்கு இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க சித்ரா? இது இதை மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியலங்க. ஏன் இந்த பொண்ணுங்க எல்லாம் இவ்வளவு மோசமா இருக்காங்க? உங்களை மாதிரி இப்படி ஒரு இலக்கண மனசு இருக்கிறவங்கள இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னதான் நான் அமெரிக்காவிலேயே செட்டில் ஆகிற மாதிரி இருந்தா கூட நான் தமிழ்நாட்டு பொண்ணுங்களை தான் கட்டிக்கணும்னு நினைச்சதுக்கு காரணமே இந்த மாதிரி விஷயம் தாங்க. அப்போ கல்யாண ஆசையோட தான் ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, அந்த திட்டத்தோட தான் வந்திருக்கேன். நீங்க எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்கறீங்க? நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீங்க சரின்னு சொன்னா இப்படியே காரை திருப்பிட்டு வந்து உங்க கழுத்துல தாலி கட்டிடுவேன். ஐயோ, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இல்ல, என்ன ஏன் இழுக்கிறீங்க? நான் எப்படி இருப்பேன்னு தெரியாம நீங்க பாட்டுன்னு சட்டுன்னு சொல்லிட்டீங்களே. ஒருவேளை என்னை நேர்ல பார்த்து பிடிக்காம போயிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் அழகுங்கிறது உடம்புலயோ நிறத்துலயோ இல்ல, அது மனசுல இருக்கு. யாரோ முகம் தெரியாத ஒருத்தரோட காதலுக்கு நீங்க இவ்ளோ ஃபீல் பண்றப்போ இதை விட வேற என்ன அழகு வேணும்? உங்க மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒருவேளை என்ன நேர்ல பார்க்காம நீங்க டிசைட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களை தான் நான் அன்னைக்கே பார்த்துட்டேனே. எப்போ? உங்க வீட்ல போட்டோல. அப்போ என்னை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப ரொம்ப. I too love you. தேங்க்ஸ். அப்போ நாளைக்கு நம்ம நேர்ல சந்திக்கிறோம். வித் ப்ளஷர். அப்போ நான் வச்சிட்டுமா? ஓகே, நாளைக்கு நம்ம பார்க்கலாம்.
ஐயோ யோ 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 எமகாதகியா இருப்பா போல இருக்கே. சவா டிரைவர் சார் இங்க வாப்பா. இதான் வரேன் சார். சார் இங்க வா, இதெல்லாம் கொண்டு போய் கார்ல வை. இந்தா இதையும் கொண்டு போ. சரிங்க சார். வாங்கம்மா. ஒன்றும் இல்லைம்மா, நம்ம பொண்ணுக்கு தாலி பறிக்க போடுறாங்களே அதுக்கான சீர்முறை. வசந்தா, அந்த தாலி அம்மா கிட்ட கொடு. அம்மா, நான் என் பொண்ணுக்கு இந்த ஊர்ல யாருமே செய்யாத அளவுக்கு சீர் செஞ்சு அனுப்புறேன். இந்த பாக்ஸ்ல 5 சவரனுக்கு தாலி பண்ணிருக்கு. இந்த பையிலெல்லாம் வர்றவங்களுக்கு பூ, பழம், குங்குமம், அப்புறம் ஜாக்கெட், துணி எல்லாமே கொடுத்து அனுப்புறேன். எல்லாத்தையும் விட வர்ற எல்லாருக்குமே ஒவ்வொரு கிராம் தங்க காசு. வர்றவங்க மனசு நிறைஞ்சிருந்தாதானமா அவங்க என் பொண்ணை மனசார வாழ்த்திட்டு போவாங்க. அப்பதானே என் பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா சிறப்பா இருக்கும். இதெல்லாம் நீயும் உன் பொண்டாட்டி அங்க இருந்து செஞ்சு ஆசீர்வாதம் பண்ணியிருந்தா என்ன நல்லா இருந்திருக்கும். மா, என்னம்மா நீங்க நல்ல காரியத்துக்கு போறப்போ இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு? இத பாருங்கம்மா, என் பொண்ணை நான் அங்க வந்துதான் வாழ்த்தணும்னு இல்ல. அவ எங்க இருந்தாலும் நான் எங்க இருந்தாலும் என் மனசு அவளையே தாம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவளை வாழ்த்திக்கிட்டு தாம்மா இருக்கோம்.